ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வச்சிருக்க பூசணிக்காய் ரொம்ப அழகாக நல்லா பூத்து இப்போ காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த காய்களை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பூசணிக்காவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நம்மளோட தேசிய காய் என்னன்னு கேட்டால் இந்த மஞ்சள் பூசணி தாங்க. தேசிய ஃப்ளாக்னா நமக்கு என்னன்னு தெரியும், தேசிய பேர்டுனா என்னன்னு தெரியும், தேசிய காய்னா என்னன்னா இந்த மஞ்சள் பூசணி தான் நம்மளுடைய தேசிய காய். இந்த மஞ்சள் பூசணியை சாப்பிட்றது பயங்கரமான சத்துக்கள் இருக்குது. அதை விட ரொம்ப சத்துக்கள் எதில் இருக்குன்னா அதோட விதைகளை தான் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. அந்த விதைகள் சாப்பிட்றதால முக்கியமாக ஒரு விஷயம், ஆண்களுக்கு தேவையான ஒரு மிக மிக மகத்தான ஒரு விஷயம் அதில் இருக்குங்க. அது என்னன்றதை பற்றியும் பார்க்கலாம். இந்த விதைகள் சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நேரன்றதை பற்றியும் நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் பூசணியை விதைகளை சாப்பிடும்போது பல சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. நிறைய விட்டமின்ஸ்கள், நிறைய மினரல்ஸ்கள் இதில் இருக்குங்க. முக்கியமாக நமக்கு இந்த விதைகளை சாப்பிடும்போது என்னென்ன பயன்கள் அடையுதுன்றதை பார்க்கலாம். நம்பர் 1 என்னென்னா நல்ல தூக்கம். தூக்கத்துக்கு என்ன செய்யணும், டோஃபோன் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் இந்த விதைகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல சுரக்குதுங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா செரட்டோனின், மெலட்டோனின் அப்படின்னு நம்ம ஒரு அமிலம் அது இருக்குது. அதை ரெண்டும் ஒன்று சேர்றதுக்கு இந்த டோஃபோன் என்ற அமிலம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுதான் பெரிய சூட்சமுங்க. அந்த செரட்டோனின், மெலட்டோனின் சேரும்போது தான் நமக்கு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். இந்த பூசணி விதைகளை சாப்பிடும்போது அந்த சேர்க்கை நிகழ்ந்து நல்ல தூக்கம், ஆரோக்கியமான தூக்கம் நமக்கு கிடைக்குங்க. நம்பர் 1 இது. நம்பர் 2 நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். ஒரு வியாதி வந்தால் நமக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் சீக்கிரமாக குணமாகறதுக்கு இதில் செய்யும். இந்த விதைகளை, இந்த பூசணி விதைகளை சாப்பிடும்போது, மஞ்சள் பூசணி விதைகளை சாப்பிடும்போது அதில் என்ன இன்னொரு சத்துக்கள் இருக்குது. என்னென்னா துத்தநாகம். அந்த துத்தநாகம் என்ன செய்யும்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நம்ம உடம்புல இருக்க நோய்கள்லாம் சீக்கிரம் குணமாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே வலு கொடுக்கக்கூடிய சத்து இந்த துத்தநாகங்க. அது இந்த விதைகளை நிறைய இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்ல வேலை செய்கிறதுக்கு இந்த விதைகளை சாப்பிடும்போது நமக்கு பயன் கிடைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஆண்களின் கருவுறுதல். என்னது ஆண்கள் கருவுறுறாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்களின் கருவுறுதல் தன்மையை மேம்படுத்துவதற்கு இதில் ஒரு சத்து இருக்குது. அது என்னன்னா ஜிங்க். அந்த ஜிங்க்ன்ற சத்து தான் ஆண்களோட விந்தணுக்களை நீர்த்து போகாமல் கெட்டியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க. இந்த விதைகளை ஆண்களுக்கு ரெகுலராக டெய்லி சாப்பிடும்போது இந்த விந்தணுக்கள் கட்டித்தன்மை ஏற்பட்டு கருவுறுதல் ரொம்ப ஈஸியாக நடைபெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. பூசணி விதைகளை மெக்னீஷியம் இருக்கிறதால அந்த மெக்னீஷியம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் ரொம்ப தேவைப்படுதுங்க. இந்த பூசணி விதைகளை சாப்பிடும்போது அந்த மெக்னீஷியம் நம்ம உடம்புல போயிட்டு மன ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அடுத்தது என்னன்னா இந்த பூசணி விதைகளை துத்தநாகம், மெக்னீஷியம் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. இது நமக்கு என்ன செய்யுதுன்னா நம்மளோட எலும்புகளை அடர்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுதுங்க. சில பேருக்குலாம் லேசாக கல் தட்டி குந்தா கூட எலும்பு உடஞ்சிருப்பாருங்க. அந்த அடர்த்தி இல்லாதால் தான் இந்த எலும்புகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. இந்த விதைகளை சாப்பிடும்போது நம்மளோட எலும்புகள் நல்ல அடர்த்தியாக வலுவாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பூசணிக்காயை சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் ஈஸியாக நடக்கும். விதைகள் சாப்பிடும்போது அதை விட ரொம்ப நல்ல செரிமானம் ஏற்படும். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் பைட்டோகெமிக்கல்ஸ் நிறைய இருக்கிறதால எல்லா வித நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சத்து கொடுக்கறதுக்கு இந்த பைட்டோகெமிக்கல்ஸ் நமக்கு உதவி பண்ணுதுங்க. இந்த விதைகள் சாப்பிடுவதால அத்தனை நன்மைகள் கிடைக்குது. இந்த விதைகள் சாப்பிடுவதால இதில் செரட்டோனின் அப்படின்ற ஒரு சத்து இருக்கிறதால நரம்புகள் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்குங்க. நரம்புகள் சீராக செயல்படுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அழகுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த விதைகள் சாப்பிடும்போது நமக்கு பலன் கிடைக்குதுங்க. அப்படியாப்பட்ட அந்த பலன் என்னன்னா இந்த விதைகளில் உள்ள குர்குருபிட்டாசின் என்ற ஒரு சத்து முடி வளர்ச்சியை தூண்டுது. முடி பளபளப்பா இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க. விதைகள் சாப்பிடும்போது இதில் உள்ள மோனோசாஸ்டேட் அப்படின்ற ஒரு சத்து என்னன்னா கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியமான கொலஸ்ட்ராலை நம்ம உற்பத்தி பண்றதுக்கும் இந்த சத்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. எல்லாருக்குமே நீரிழிவு நோய், சுகர் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விதைகளை சாப்பிடும்போது அது ரத்தத்துல சுகர் லெவலை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. இந்த விதைகளால பல நன்மைகள் இருக்குங்க. விதைகளை சாப்பிடும்போது என்னன்னா புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணுது சொல்றாங்க. எந்தெந்த இடத்துல உள்ள புற்றுநோய்கள்லாம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்கன்னா வயிறு, நுரையீரல், மார்பகம் போன்ற இடங்கள்ல வர புற்றுநோய்கள்லாம் வராமே செஞ்சிடும் சொல்றாங்க. இந்த விதைகளை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது
இந்த பூசணிக்காயை சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, இந்த விதைகளை சாப்பிட்றதால தான் பல நன்மைகள் இருக்குது, எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, என்னுடைய மாமி ஒருத்தர் இருக்காங்க, டெய்லி பூசணிக்காவை வந்து சமையலில் சேர்த்துப்பாங்க. அவங்க என்ன சேர்த்துக்கிறாங்க, ஏன் இப்படி பூசணிக்காவை டெய்லி சேர்க்குறாங்கன்னு தெரியாமல் இருந்தது. இவ்வளோ சத்துக்கள் இருந்த இந்த பூசணிக்காய் இருக்கிறதால தான் அவங்க டெய்லி ரெகுலராகவே சமையல் எல்லாத்துலேயும் குழம்புலையோ இது சாம்பார்லையும் அரைச்சி வேக வச்சு அரைச்சி போடுவாங்க. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதால தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்ந்து வந்திருக்க பூசணிக்காவை பாருங்கள். இது வந்து ஹேண்ட் பாலினேஷன். மாடியில் எப்போவுமே வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணாதாங்க நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பிஞ்சுக்கள் பூக்கள் விட்டு இருந்தது, நிறைய பிஞ்சுக்கள் ஒரு 10 கிட்ட பிஞ்சுக்கள் இருந்து வந்தது, எல்லாமே கருகி போயிடுச்சு. ஏன் கருகி போயிடுச்சுன்னு அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா அது வந்து பாலினேட் ஆகலை. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், மாடி தோட்டத்தில் ஹேண்ட் பாலினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் அதையும் என் ஹேண்ட் பாலினேஷன் எப்படி இருக்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பண்ணதால் இப்போ 2 பூசணிக்காய், பெரிய பூசணிக்காய் சூப்பராக வந்திருக்கு. அதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம எந்த காய் வச்சாலும் நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணால் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், 100% சக்ஸஸ் கிடைக்கும். இந்த பூசணிக்காவை நம்ம எப்போ பாலினேட் பண்ணணும் அப்படின்னா, காலங்காத்தால் எழுந்தவுடனே அந்த பூக்கள் நல்லா மலர்ந்திருக்கும் போது நீங்கள் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டீங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.